சேலரி டு க்ரோஸ் சேனல். நான் இந்த சேனலில் நான் என்ன பண்ணுறேன், இன்வெஸ்டிங் நான் எப்படி அப்ரோச் பண்ணுறேன், எந்த மாதிரி ஷேர்ஸை பை பண்ணுறேன், யூஎஸ் அண்ட் இந்தியன் ஷேர்ஸை பற்றி நம்ம பேசுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா யூஎஸ் பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸஸ் எல்லாமே கொஞ்சம் ரெக்கவர் ஆகிருக்கு. யூஎஸ் ஈரான் வார் கண்டினியூஸாக போய்கிட்டு இருக்கு. ஸோ க்ரூட் ப்ரைஸ் ஹையில் தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட்டில் ஐபிஎம், சர்வீஸ்நவ், டெஸ்லா, கூகுள் இந்த மாதிரியோட கம்பெனிஸோட ஏர்னிங் ரிப்போர்ட்ஸ் வரப்போகுது. யூஎஸ் 10-year பாண்ட் ஈல்டு 4.6 கொஞ்சம் மேலே போயிருக்கு. ஸோ பிரெண்ட் க்ரூட் வந்து 92 பர் பேரலில் போய்கிட்டுருக்கு. ஸோ கோல்டு லைட்டாக ஏறி 4,000 ரேஞ்சில் $4,000 பர் அவுன்ஸு போய்கிட்டுருக்கு. ஸோ கிஃப்ட் நிஃப்டி இன்றைக்கி வந்து மைனஸில் தான் காட்டுது. ஸோ நம்மளுடைய நிஃப்டியும் மைனஸில் ஓப்பன் ஆகும். ஸோ நம்மளுக்கு வந்து இந்தியன் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் எதுவும் இல்லை. பட் இட் இஸ் வெயிட்டிங் ஃபார் பேட் நியூஸ் டு கோ டவுன். கீழே போகிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்கிற மாதிரி தோணுது. ஸோ கிஃப்ட் நிஃப்டி -14 இருக்குது. ஸோ நம்ம மார்க்கெட்டு கீழே தான் ஓப்பன் ஆகும். இன்றைக்கி கொஞ்சம் 24,000 கீழே நிஃப்டி கீழே போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ செக்டார்ஸை மாற்றி மேலே ஏற்றி கீழே இறக்கிட்டு இருக்காங்க. ஸோ நேற்றுக்கு வந்து பிஎஸ்சி பேங்க் மைனஸில் ரொம்ப நெகட்டிவாக இருந்திருக்கு. ஹையாக இருந்தது வந்து மெட்டல். ஸோ பல நாள் செல்லிங்க்கு அப்புறம் நேற்றுக்கு எஃப்ஐஐஸ் வந்து கேஷ் செக்மெண்ட்டில் 1,650 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க நெட்டாக. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் சைனா. பட் அதே டைமில் டிஏஐஸ் வந்து 656 crores விற்றுருக்காங்க. ஸோ இப்போ குயிக்காக நம்ம ஃபாலோ பண்ணுற நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனிஸை பற்றி பார்த்துக்கலாம். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு 760 இருக்குது. இன்னும் ஒரு 20 rupees இன்றைக்கி கீழே இறங்குச்சுன்னா கண்டிப்பாக வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கேபிஐடி கொஞ்சம் மொமெண்டம் காட்டுது. ஸோ ரொம்ப நாளாக ஒரே ரேஞ்சில் 560, 550 ட்ரேட் ஆகிட்டு இருந்த கேபிஐடி இதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் ஹை வரும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும். என்கிட்ட இந்த ஷேர் இருக்குது. ஆல்ரெடி ரொம்ப லாஸில் இருக்குது. நான் 1000s மேலே வாங்கினேன். இப்போ 500 இருக்குது. இப்போயும் 1-2 தான் வாங்கிட்டு இருக்கேன். கம்மியாகிடுச்சுன்ட்டு அதிகமாக வாங்குறதில்ல. ஸோ எப்பயுமே ஒரே அப்ரோச்சில் போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆர்இசி ரொம்ப வருஷமாக இந்த ஒரு கன்சாலிடேஷன் ஜோன்லேயே இருக்குது. ஸோ ஆர்இசி வந்து பிஎஃப்சியோட மெர்ஜ் பண்ண போகிறாங்க. எனக்கு இப்போதைக்கு ஆர்இசி வந்து மைனஸில் தான் இருக்குது. 7,000 rupees மைனஸில் தான் இருக்குது. பட் இது வந்து ஆல்ரெடி எனக்கு டபுள் ட்ரிபிள் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நான் 200, 150 அந்த ரேஞ்சிலையும் வாங்கி அதுக்கப்புறம் 600லேயும் வாங்கி இப்போ ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 400+ இருக்குது. ஸோ நீங்கள் ஆர்இசி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதை விட பெட்டர் பெட் வந்து பிஎஃப்சி வாங்குங்க. ஸோ நான் இதை விற்கலை. இதை வந்து மெர்ஜருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டாக்கு பார்த்திங்கன்னா வி-கார்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ இது வந்து ஒரு நல்ல ப்ரமோட்டர் கம்பெனி. ஸோ கொஞ்சம் வேல்யூவேஷன் அதிகமாக இருக்கும். பட் ரொம்ப நாளாக இது வந்து அந்த 300 ஜோனில் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலன்னா 1-2ன்னு கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ பார்த்திங்கன்னா வேல்யூவேஷன் கொஞ்சம் ப்ரைஸ் டு earning 40ல் இருக்குது. மற்றபடி எல்லாமே நல்ல கம்பெனி. ஸோ ROE, ROCயும் சூப்பராக இருக்குது. ஸோ நல்ல ப்ரமோட்டர். இந்த வாட்ச் லிஸ்ட்டில் இருக்கிற கம்பெனிக்கு பார்த்திங்கன்னா ஏஸ். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. நீங்கள் பெரிய பெரிய ஜேசிபி, ட்ரெயின் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, க்ரேன்லாம். ஸோ அது பண்ணுற கம்பெனி. ஸோ நான் 950லேருந்து பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு 15% ஜம்ப் ஆகிடுச்சு. இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யோசிச்சுட்ருக்கேன். அதே மாதிரி இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சு எப்போல்லாம் இது 117 கீழே வருதோ அப்போ கொஞ்சம் பாருங்கள். கேஸ்ட்ரால் இந்தியா நல்ல ரேட்டில் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் மாதிரி கன்சிடர் பண்ணலாம். ஸோ ராம்கோ இண்டஸ்ட்ரி 280 அந்த ரேஞ்சில் வந்தால் பார்க்கலாம். சிப்லா இப்போயுமே கொஞ்சம் காஸ்ட்லி தான். வருண் பெவரேஜஸும் மேலே ஏறிடுச்சு. நெக்ஸ்ட் ஐடி கம்பெனி. ஸோ விப்ரோ, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் இது எல்லாமே நல்ல ரேஞ்சில் தான் இருக்குது. பட் இப்போ வந்து ஐடி கம்பெனியில் ஒரு பெரிய டர்மாயில் போய்கிட்டு இருக்குது. ஸோ ஏஐ வந்து டிஸ்டர்ப் பண்ணும். நிறையா லே ஆஃப் நடந்துக்கிட்டு இருக்குது. இன் அண்ட் அரௌண்ட் எங்கள் ஏரியாவிலையுமே எங்கள் கம்பெனிஸ்லையுமே அங்கங்கே ஆளுங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க, தூக்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் செட்டில் ஆகிறதுக்கு மினிமம் 1 or 2 year ஆயிரும். ஸோ அது வரைக்கும் நம்மளுக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். டிசிஎஸ்லாம் 1-2,000க்கு கீழே போனால் வாங்கலாம். என்னுடைய ப்ரைஸ் ரேஞ்ச் நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறது. ஸோ விப்ரோ இந்த ப்ரைஸ்லேயே வாங்கலாம். இன்னும் கீழே போனாலும் வாங்கலாம். ஸோ அதனால் ஒரு 5-10ன்னு வாங்கலாம் விப்ரோவில்.
ஸோ இன்றைக்கி இம்பார்ட்டன்ட் ஸ்டாக்ஸ் டு வாட்ச் அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. மாருதி சுசுகி, அரவிந்தோ ஃபார்மா, பந்தன் பேங்க், இந்தியன் ஹோட்டல்ஸ், கேப்ரியல் இந்தியா. ஸோ இதையும் நான் ட்ரேட் பண்ணுறதும் இல்லை, வாட்ச் பண்ணுறதும் இல்லை. ஸோ எல்லாமே கொஞ்சம் ஹைலி வேல்யூட். ஸோ மாருதி சுசுகி நம்ம இந்தியாவில் பார்க்கறதுக்கு பதிலாக டொயோட்டா யூஎஸில் வாங்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ அரவிந்தோ ஃபார்மா பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. பந்தன் பேங்க்கு நல்ல ரேஞ்சில் தான் இருக்குது. பட் அது நிறையா ஆல்ரெடி என்கிட்ட நிறையா பேங்க் செக்டர் இருக்கிறதுனால ஐம் நாட் கான்சன்ட்ரேட்டிங். ஸோ இந்த லிஸ்ட்டில் மாஸ்டெக் இருக்குது. ஸோ இது வந்து நான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண கம்பெனி 2004. ஸோ இதை வந்து நல்லா இருக்குது, நல்ல ரேட்டில் இருக்குது. ப்ரைஸ் டு ஏர்னிங் கம்மியாக தான் இருக்கும். பட் இது ஒரு ஸ்மால் கேப் ஆர் மீடியம் கேப், இட்ஸ் நாட் லார்ஜ் கேப் கம்பெனி. இதை வாங்கணுன்னா வாங்கலாம். என்கிட்ட ஆல்ரெடி ஐ எம் ஹோல்டிங் த ஷேர். ஸோ மெயினாக மாஸ்டெக் வந்து ஏஐயில் நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஆதித்ய பிர்லா கேபிட்டல்லாம் ஆல்ரெடி ரேலி ஆகிடுச்சு. இதெல்லாம் 60 ரேஞ்சில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ வாங்கலை. பட் இப்போ இதெல்லாம் ரொம்ப ஹையாக இருக்குது. இதெல்லாம் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக எனக்கு தெரியல. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண நினச்சோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.